டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த பின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இன்று காலை மாண்புமிகு பிரதமர் அவர்களை சந்தித்து விட்டு வந்திருக்கிறோம். இந்த சந்திப்பு ஒரு இணைய சந்திப்பாக நடந்தது. பிரதமர் அவர்களே எங்க கிட்ட மகிழ்ச்சியோடு பேசினாரு. இந்த மகிழ்ச்சியான சந்திப்பை பயனுள்ள சந்திப்பாக மாற்ற வேண்டியது மாண்புமிகு பிரதமருடைய கையில் தான் இருக்கு. ஒன்றிய அரசு உடனடியாக நிறைவேற்றி தரணும்னு 3 முக்கியமான கோரிக்கைகளை நான் அவரிடத்தில் வலியுறுத்தி இருக்கிறேன். தலைப்புச் செய்திகளாக நான் சொன்னாலும் அதனுடைய சாராம்சங்களை முழுமையா தெளிவா எங்கள் கோரிக்கைகளை நாங்கள் எழுதி அவரிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறோம். தலைப்புச் செய்திகளாக நானும் உங்களிடத்தில் சொல்ல விரும்புவது, முதல்ல சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தோட முதல் கட்ட பணிகளை ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுத்தின மாதிரியே 2வது கட்ட பணிகளை செயல்படுத்தணும் என்பது தமிழ்நாட்டோட நிலைப்பாடு. இந்த 2வது கட்ட பணிகளை காலதாமதமின்றி மேற்கொள்வதற்காக 2019ஆம் ஆண்டு மாநில அரசோட நிதியிலிருந்து கடன் பெற்றும் பணிகள் துவக்கி பின்பு ஒன்றிய அரசோடு இணைந்து செயல்படுத்தும் திட்டமாக செயல்படுத்துறதுக்கு ஒப்புதல் பெறப்பட்டதற்கு முடிவு செய்யப்பட்டது. மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள் இதனை ஏற்றுக்கிட்டு 2020ஆம் ஆண்டில் இதுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைக்கப்பட்டுச்சு. மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் அவர்கள் இதற்கான ஒன்றிய அரசோட நிதி ஒதுக்கப்படும் 2021-22ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அறிவிச்சாங்க. இதைத் தொடர்ந்து ஒன்றிய அரசோட திட்ட முதலீட்டு வாரியம் இதற்கான ஒப்புதலை 2021ஆம் ஆண்டே வழங்குச்சு. இந்த பணிகளுக்கு இதுவரை 18,564 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் ஒன்றிய அமைச்சரோட ஒப்புதல் வழங்கப்படாத காரணத்தினால இதுக்கான ஒன்றிய அரசோட நிதி தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்படலை. இதனால மெட்ரோ ரயில் திட்ட பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருக்கு. எனவே தாமதமின்றி இந்த நிதியை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் நான் கேட்டிருக்கிறேன். 2வது, ஒன்றிய அரசு 60 விழுக்காடு நிதியையும் தமிழ்நாடு அரசு 40 விழுக்காடு நிதியையும் அளித்து செயல்படுத்தக்கூடிய ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழே இந்த நிதியாண்டில் ஒன்றிய அரசு வழங்க வேண்டியது 2152 கோடி ரூபாய். இந்த தொகையில முதல் தவணை இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படலை. இந்த திட்டத்திற்கு கையெழுத்திடப்பட வேண்டிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்திடாத இதற்கு காரணம்னு ஒன்றிய அரசுக்கு தெரிவிச்சிருக்கு. தேசிய கல்விக் கொள்கையோட பல நல்ல கூறுகளை ஏற்கனவே தமிழ்நாடு அரசு செயல்படுத்திட்டு இருக்கு. காலை உணவு திட்டம் மாதிரி மற்ற மாநிலங்களில் செயல்படுத்தப்படாத பல முன்னோடி திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்திக்கிட்டு வருது. ஆனால் தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு விதிமுறையான மும்மொழி கொள்கையை பின்பற்ற தமிழ்நாடு ஒத்துக்கல. எந்த ஒரு மாநிலத்து மேலேயும் மொழி திணிப்பு இருக்காதுன்னு தேசிய கல்விக் கொள்கை உறுதியளிச்சிருந்தாலும் இந்த திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இதுக்கான ஷரத்து இல்லை. எனவே இந்த ஒப்பந்தம் திருத்தப்படணும்னு ஒன்றிய அரசு கிட்ட சொல்லிக்கிட்டு வரோம். இந்த சூழ்நிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படாத காரணம் காட்டி ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்காததால ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாம மாணவர்கள் கல்வி பாதிக்கப்படுற சூழலை உருவாக்கி இருக்கிறத சுட்டி காட்டியிருக்கிறோம். உடனடியாக இந்த திட்டத்துக்கான ஒன்றிய அரசோட நிதி அளிக்கப்படும்னு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். 3வதாக, தமிழ்நாட்டு மீனவர்கள் சந்திச்சு வரக்கூடிய வாழ்வாதார பிரச்சனை குறித்து எடுத்து சொல்லியிருக்கிறோம், டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறோம். நம்மளோட பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடிக்க போகும் நம்மளோட மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைபிடிச்சு துன்புறுத்துறாங்க. இது பற்றி மாண்புமிகு பிரதமரிடமும் மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சரிடமும் நான் பலமுறை வலியுறுத்தியும் கடிதமும் எழுதியும் இந்த சம்பவங்களை தொடர்ந்து அது நடந்துகிட்டே இருக்கு. கடந்த 7 ஆண்டுகளை மிக அதிக அளவில் எண்ணிக்கையில் இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. 191 மீன்பிடி படகுகளும் 145 மீனவர்களும் தற்போது இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க. எனவே
உடனடியாக நம்முடைய ஒன்றிய அரசு இலங்கை அரசை வலியுறுத்தி இந்த மீனவர்களையும் அவர்களுடைய மீன்பிடி படகுகளையும் மீன்பிடி கருவிகளையும் உடனடியாக விடுவித்து தரணும்னு கேட்டுக்கிட்டேன். அடுத்த மாதம் கொழும்புல நடைபெற இருக்கக்கூடிய இந்திய இலங்கை நாடுகளுக்கான இடையான கூட்டுக்குழு கூட்டத்தில் இதை பற்றி பாதித்து இதுக்கு ஒரு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம். இலங்கையில் புதிய அரசு அமைஞ்சிருக்கு. புதிய அதிபர்கிட்ட இந்த கோரிக்கையை இந்திய ஒன்றிய அரசு வைக்கணும்னு வலியுறுத்தி இருக்கிறேன். இந்த 3 முக்கிய கோரிக்கைகளையும் கவனமாக கேட்டுக்கிட்ட மாண்பு பிரதமர் அவர்கள் இது பற்றி விரைவாக கலந்தாலோசித்து முடிவுகளை தெரிவிக்கிறதாக உறுதியளிச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் மக்கள் நலன்காக்க தேவையான இந்த முக்கிய கோரிக்கைகளை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நிறைவேற்றுவார்னு நம்புகிறேன். தமிழ்நாட்டுக்கு ஏராளமான கோரிக்கைகள் இருக்கு. அதையெல்லாம் தொடர்ச்சியாக வலியுறுத்திக்கிட்டு வரோம், தொடர்ந்து வலியுறுத்த போகிறோம். இந்த 3 கோரிக்கைகளை மையப்படுத்தி தான் இந்த சந்திப்பு நடந்துச்சு என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த கட்டிடத்தில் கலைஞர் வந்து எங்களுக்கு வந்து முதல்வர் மட்டுமில்லை, எங்களுடைய நெருக்கமான எங்கள் பத்திரிகையாளர் இருக்கிறார். டெல்லி அவர் வந்தபோது ஒரு சந்திப்பு நடந்தது. அது ஒரு நிமிஷம் நடந்து அதை உங்களுக்கு சுட்டிக்காட்டி கலைஞர் நினைவாக புது தமிழ்நாட்டில் எங்களுக்கு பத்திரிகையாளர் அரங்கம் ஒன்று கட்டி கொடுக்கணும்னு உங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்கிறோம். ஒரு சில சந்திப்பு நடக்கும்போது ஜெயலலிதா நிருபர் வந்து ஒரு கேள்வி கேட்டபோது ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்டாரு. அப்போ வந்து டி.ஆர். பாலு சார், ஜெய ராஜா சார், மழை மாணிக்கம் 3 பேரும் அவர் அடிக்க வந்தாங்க. அப்போ கலைஞர் சொன்னாரு, நிறுத்தியா, நானும் அவனும் ஒரே ஜாதியா, நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. எங்களுக்கு ஒருவே தொழில் என்னடா ஒரே ஜாதியா சொல்றாரு அப்படின்னு. அவரும் பத்திரிக்கையாளர், நானும் பத்திரிக்கையாளர், நாங்கள் இருக்கிறது எங்களுக்குள்ள நம்ம நீக்குப்போம் அப்படின்னு சொன்னாரு. அதனால கலைஞர் நினைவா எங்களுக்கு புதுடெல்லி சௌகரிய மாற்ற வகுப்புல எங்களுக்கு ஒரு புது அறை ஒன்று கட்டி கொடுத்து கோரிக்கை. 3வது சார், உங்களுக்கு முக்கியமான ஒரு பிரச்சனையை உங்களை கவனத்தில் கொண்டு வரும். டெல்லியில தமிழ்நாடு 2008, 2009 தினக்கூலி அடிப்படையில் வேலைக்கு வரவு 7 பேரை பதவி செஞ்சு ஒப்பந்த அடிப்படையில் நீங்க வசதி கொண்டு வேலையில் நிறுத்திட்டாங்க. இது வந்து முருகானந்தன் சார் நீங்க இருக்கும்போது அவரோட தலைமையில வந்து அவங்க டெல்லிக்கு லேபரா அவங்களுக்கு சொப்பன கொடுக்குன்னு சொன்னாங்க. ஆனா முருகானந்தன் சார் போனப்புறம் திருச்சி அவங்க அடிஷனல் லேபரா போட்டு அவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்க ஒரு நல்ல தீர்வு கொடுத்து அந்த 7 குடும்பத்தையும் காப்பாற்றுங்க சார். கடந்த முறை நீங்க வந்து பிரதமரை சந்திக்கும் போது மத்தியில வந்து பாஜக ஆட்சி பெரும்பாலும் இந்த தடவை அவங்க கூட்டணி வகுப்புகள் ஆட்சியில் இருக்காங்க. கடந்த முறை நீங்க சந்தித்த போது பிரதமரோட அணுகுமுறை எப்படி இருந்துச்சு? இந்த முறை அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்கு? அவர் பிரதமராக சந்திச்சார், நான் முதல்வராக சந்திச்சவளதான். இதுல என்ன இருக்கு? எல்லாம் கேட்டாரு, பொறுமையாக கேட்டாரு. இன்னும் சொன்னா 15 நிமிஷம் தான் டைம் இருக்கும், எப்போ ஏன் கொடுப்பாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 40 நிமிஷம் வரைக்கும் பேசியிருக்கோம். அதனால எப்படி இருந்துச்சுங்க நீ தெரிஞ்சுங்களோ. யாரு கேட்குறா? இல்லை யாரு கேட்டாங்களோ, யாரு கேட்குறான்னு சொல்றீங்களோ அவங்களே வந்து விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அது நீங்க தான் அதை திசை திருப்பி திருத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லை அது அவங்க கொள்கையாக இருக்கலாம், அது தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது புதுசாக சொல்லல. அது சர்வாதான் விளக்கமாக கொடுத்துருக்குறோம். மனு வந்து பிரதமர்கிட்டே கொடுத்துருக்குறோம். ஏற்கனவே அந்த துறையினுடைய அமைச்சர் ஜெய்சங்கர்கிட்டே நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கிறோம். நீங்க சொன்னதெல்லாம் நான் கலந்து பேசிட்டு சொல்லியிருக்கேன்.
இந்த பிரச்சனை காரணம் வந்து திமுக வந்து பிரச்சனையை நாளைவாசி இலங்கை காரணம் திமுகவா திமுக தவறான கருத்து சொல்லிட்டு இருக்காதீங்க. திமுக காங்கிரஸ் தான் பிரச்சனையை தலைவர் இல்ல நாங்க எதிர்த்திருக்கிறோம். தவறான செய்தி திருப்பி சொல்லாதீங்க. இல்ல நீங்க தொடர்ந்து இதே சொல்லிட்டா தொடர்ந்து இதான் சொல்லுவாங்க. நான் ஒன்னும் அப்படி ஒன்று தாரவா இருக்கிறாரு. அதுக்கு வந்து கலைஞர் வந்து எடுத்து பேசியிருக்கிறாரு, சட்டமன்றத்தை பதிவு பண்ணிருக்கிறாரு. அது நீங்களா பேசுறது விடுங்க. சட்டமன்றத்தில் தீர்மானமாக போட்டிருக்கிறோம். அந்த நேரத்தை சொல்லியிருக்கேன். துணிச்சலோடு இருந்திருக்கிறாரு. அவருடைய துணிவை நாங்கள் பாராட்டுறோம். நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டத்தில் நீதிமன்றத்தில் நீதியாக போராடி அவர் விடுதலை பெறுவார் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, அவருக்கும் இருக்கு. நாங்கள் வந்து அப்பப்போ எங்கள் கொள்கையை விட்டு கொடுக்காம எங்கள் கோரிக்கைகளை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம். அதில் வந்து நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுங்க. மரியாதை சந்திப்பது அவங்க என்ன சொல்றாங்க? என்ன சொல்றீங்க? சொல்லிட்டேனே, ஆல்ரெடி சொல்லிட்டு. ஏற்கனவே அது நீதிமன்றத்தில் இருக்கு. அதை பற்றி வேறு நான் கலந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கோம். சென்னை மெட்ரோவின் 2ஆம் கட்டத்திற்கான நிதி, ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்திற்கான நிதி உள்ளிட்ட பல்வேறு நிதி தமிழகத்திற்கு விடுவிக்க வேண்டிய நிதி திட்டங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை விடுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளித்து பேசினார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம்.